ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தடவைகள் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை தருகின்றான், உணவை தருகின்றான், சாப்பிடுகின்றோம், ஆனால் மறுக்கின்றோம். என்றாவது நம்முடைய முகங்கள் மாறி இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துடைய முகத்தை மாத்திட்டான் அல்லாஹ், முகங்களை குரங்குகளாக. ஆனால் நாமும் சாப்பிடுகின்றோம், ஆனால் மறுக்கத்தான் செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றிகள் செலுத்தவில்லை. நம்முடைய முகங்களை அல்லாஹ் மாற்றவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் நபியிடத்தில் வாக்குறுதி வாங்கிவிட்டான், உங்கள் சமூகத்துடைய முகங்கள் ஒருபோதும் மாறாது. 3 விஷயங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எனக்காக, என் உம்மத்திடத்தில், அல்லாஹ் என் உம்மத்திற்காக அல்லாஹ் முன் சென்ற காரியத்தில் செய்யாததை அல்லாஹ் செய்ததை என் உம்மத்திற்கு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினான். அதில் ஒன்று, என்னுடைய உம்மத்தினுடைய முகங்கள் எந்த காரணத்திற்கும் மாறாது. அதனால் சூரத்துல் மாயிதாவை பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அறிந்தது, அவர்கள் கொடுத்த வேதனைகளை எல்லாம் சொல்லி தருகிறார். எனவே மாயிதான் சொன்னாலே தட்டு, உணவு சம்பந்தமான உணவுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுதும் நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது சுப்ரா என்னும் ஒரு உணவு விரிப்பு விரித்து சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான சுன்னத். இன்னைக்கு அதை நம்ம சர்வசாதாரணமாக விட்டு விடுகிறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உட்கார்ந்து டேபிள் மேல சேர் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். ஆனால் அதை கீழே விரிப்பு விரித்து சாப்பிடுவதற்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உதிஅத்தில் மாயிதா, சுப்ரா விரிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து அந்த தட்டுகளின் மீது இறங்குகிறது. ஃபலாயக்கும் ரஜுலுன், சுப்ராவோடு சாப்பிடுகின்ற பொழுது யாரும் நீங்கள் தனியாக எழுந்து விடாதீர்கள். ஹத்தா குர்பவுல் மாயிதா, அந்த தட்டு சாப்பிட்டு முடிக்கின்றவரை சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது ஒருவரும் எழுந்திருக்க கூடாது. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னது பாருங்க. ஏன் 4 பேர் சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது ஒருத்தருடைய வயிறு நிரம்பிடும், அவர் எழுந்து விடலாம். ஆனால் இன்னொருத்தவருக்கு வயிறு இன்னும் பசிக்கலாம், அவர் நமக்காக கூச்சப்பட்டு எழுந்து விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன ரஜுல யஹ்ஜரு ஜரீஸஹு, ஒரு மனுஷனுக்கு கூச்சம் வந்துடும், அவரும் உங்களோட சேர்ந்து கையை எடுத்து எழுந்து விடுவார். அஸா ஐயகூன லஹு மினத் தஆமி ஹாஜா, அவருக்கு வயிறு நிரம்பாமல் இருக்கலாம், இன்னும் தேவைப்படலாம். அது மாதிரி சூழ்நிலைகளில் சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது சேர்ந்து ஒன்றாக எழுந்திருங்கள், ஒருவர் முந்தி ஒருவர் பிந்தி எழுந்திருக்காதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சுன்னத்துகள் நபி கற்றுக் கொடுத்ததுங்க. இன்னைக்கெல்லாம் தனித்தனியாக உட்கார்ந்து சாப்பிடுறோம், இது சுன்னத்தான முறை கிடையாது. ஒரு தட்டில் 3 பேர் 4 பேர் சேர்ந்து சாப்பிடுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சுன்னத்தாக இருக்கு. எனவே குறைஞ்சது அதை செய்ய முடியலன்னா பரவாயில்லை, சுப்ரா விரிச்சாவது. ஏன்னா நபி சொன்னாங்க, நீண்ட நாள் யார் வாழ ஆசைப்படுகின்றார்களோ, ரிஸ்க்கு அவருடைய வீட்டு வாசலை தட்ட யாருக்கு ஆசை இருக்கிறதோ என்னங்க செய்யணும்? பெரிய காரியம் செய்ய தேவையில்ல. நபி சொன்னாங்க, மன் அகலமா யஸ்புது மினல் மாயிதா, ஒருவர் சுப்ரா விரிச்சு சாப்பிடுறாரு, அவருடைய சாப்பாட்டு கவலைகள் தட்டில் இருந்தோ கையில் இருந்தோ கீழே விழுந்து விட்டது, அதை எடுத்து சாப்பிட்டார். நபி சொல்றாங்க, லம் யஸல் ஃபீ ஸஅதி ரிஸ்கிஹி, அவரை தேடி ரிஸ்க் வரும், அவர் ரிஸ்க் தேடி போகுது. பார்த்தீங்களா, நீங்க கீழே உள்ள சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா நபி சொல்றாங்க, நீ ரிஸ்க்கு பின்னால் போக தேவையில்லப்பா, ரிஸ்க் உன்னை தேடி வரும் என்றார்கள் பெருமானார். சொல்லிட்டு நபி சொல்றாங்க, வாமா நீ வலதி, அவர் மட்டும் நல்லா வாழ மாட்டார், அவருடைய சந்ததிகள் எல்லாம் நிம்மதியாக நோய் இல்லாமல் வாழ்வார்கள். என்னங்க சாதனை பண்ணிட்டாரு? ஒரே ஒரு கவனத்தை கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நமக்கு ரிஸ்க் நிரந்தரமா கிடைக்கணுமா, நபி அவர்கள் நமக்கு ஒரு துஆ கற்றுக் கொடுத்தாங்க. கான இதா உதிஅத்தில் மாயிதா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி எப்பொழுதும் தட்டு வைக்கப்பட்டு சாப்பிட ஆரம்பித்தால் நபி சாப்பிடும் போது ஒரு துஆவை ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜஅல்ஹா நிஅமத்தன் மஷ்கூரத்தன் தஸிலு பிஹா நஈமல் ஜன்னah. அல்லாஹ் இந்த அருள்கொடையை உலகத்தில் மட்டும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடாதே, இந்த உணவு எங்களுக்கு சொர்க்கத்துடைய உணவுக்கும் கிடைப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி தொடங்குவார்கள். நபி இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. எனவே மாயிதா என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு அந்த உணவு சம்பந்தமான தட்டு சம்பந்தமான விஷயத்தை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மாயிதத்து ஃபீ ஆகிரில் குர்ஆன் தன்சீலா, குர்ஆனிலே இறக்கப்பட்ட சூறாக்களில் கடைசியாக இறக்கப்பட்ட சூரா சூரத்துல் மாயிதா. ஃபஹைலு ஹலாலஹா, இதில் இருக்கக்கூடிய ஹலால்களை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள்.
கொடுங்கள். வஹர்ரிமு ஹராமஹா, இதில் இருக்கக்கூடிய ஹராமை ஹராம் என்று சொல்லிக் கொடுங்கள். சூரத்துல் மாயிதால ஒரு ஹராம்னா கண்ணை மூடிட்டு அப்படியே கடைபிடிச்சிட வேண்டியதுதான். சூரத்துல் மாயிதால ஹலால் என்று சொன்னால் அதை அப்படியே கடைபிடித்து விட வேண்டியதுதான். குர்ஆனுடைய மற்ற சூறாக்களுக்கு இது கிடையாது. காரணம், அதில் ஆயத்துகள் சட்டங்கள் மாறி இருக்கும். ஒரு காலத்தில் இறங்கி இருக்கும், ஒரு காலத்தில் நீக்கப்பட்டிருக்கும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருந்துச்சு, என்னங்க, வயதான ஆணும் வயதான பெண்ணும் திருமணம் ஆன பிறகு அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டால் கல்லால் அடியுங்கள் என்ற ஒரு ஆயத்து இறங்குச்சு. உயர்த்தப்பட்டு விட்டது, எத்தனையோ சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் சூரத்துல் மாயிதாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆயத்துகளும் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் மரணிப்பதற்கு 81 நாளுக்கு முன்னால் தான் இந்த சூரா இறக்கப்பட்டது. 81 நாள். மற்ற எந்த சூறாவும் கிடையாது. வருஷ கணக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் இருக்கிறது. ஆனால் நபி மரணிப்பதற்கு 81 நாளுக்கு முன்னால் தான் சூரத்துல் மாயிதா இறங்குகிறது. அதிலும் அந்த சூரத்துல் மாயிதால 3வது வசனம் எல்லாமே அந்த ஆயத்துக்கு தர்ஜமா வச்சு பாருங்க. நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஆயத்து. ஏங்க, எந்த வேதத்திற்கும் எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ் இப்படி ஒரு கேரண்டி கொடுக்கல. அல்லாஹ் இந்த சமூகத்தை பார்த்து சூரத்துல் மாயிதாவிலே 3வது ஆயத்திலே சொல்கிறார், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் விதா, நபி அவர்கள் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரஃபா மைதானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபியே, உங்கள் சமூகத்தை, உங்கள் மார்க்கத்தை நான் உங்களுக்காக பூர்ணப்படுத்தி விட்டேன். இதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் நுழைக்க வேண்டிய வசதிகளும் எதுவும் தேவை கிடையாது, முழுமை பெற்று விட்டது என்ற வசனம். யூதர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் எங்களுக்கு இறக்கியிருந்தால் நாங்கள் அதை பெருநாளாக ஈதாக கொண்டாடிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் உங்கள் வேதத்தில் இறக்கி வைத்திருக்கிறான் என்று மாற்றார்கள் கொண்டாடினார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வசனம் சூரத்துல் மாயிதாவிலே இருக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊதீது மூஸா அல்-அல்வா. அல்லாஹ் மூஸா நபிக்கு தௌராத் என்னும் பலகையை வேதமாக கொடுத்தான். இப்போ சொல்லிட்டு நபி சொல்றாங்க, மூஸா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் ஒரு பக்கம், எனக்கு சூரத்துல் மாயிதா என்று சொல்லுகின்ற வஊதீது அல்-மசானி, அல்லாஹ் எனக்கு மசானி என்று சொல்லுகின்ற சூராவை கொடுத்திருக்கிறான். அதாவது சூரத்துல் மாயிதா. இது எதற்கு நிகரானது தெரியுமா? மூஸா நபிக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்திற்கு நிகரானது இந்த சூரத்துல் மாயிதா என்று சொன்னார். எவ்வளவு சிறந்த சூறாங்க. எனவே தான் இந்த சூறாவுக்கு அத்-தபீஅத்துல் பஷரியா, மனிதனுடைய பண்புகள் குணங்களை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் சூரத்துல் மாயிதா ஓதி கொள்ளுங்க. மனிதனுடைய இயற்கை சுபாவங்கள் பழக்கங்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவிலே சொல்லி தருகின்றான். அதனால தான் சூரத்துல் மாயிதா பேர் என்ன தெரியுமாங்க? குர்ஆன்ல 2 ஆயத்துகள் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குர்ஆன்ல 2 வசனங்கள். இதுதான் குர்ஆனுடைய ஷார்ட்கட். நீங்க 27 நாள் வந்து இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விடுவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாமை நீங்கள் இவ்வளவு சுருக்கத்தில் தெரிஞ்சிட்டீங்க. என்னங்க, அல்லாஹ் 2 வசனங்களை தான் மொத்தமாக குர்ஆனில் இறக்கியிருக்கிறான். ஒரு ஆயத்துக்கு பேர் ஆயாத்தே முத்தஷாபிஹா. ஆயாத்தே முத்தஷாபிஹா. அதற்கு அர்த்தங்களை மட்டும் தான் நாம் நம்ப வேண்டும். அதை நாம் நடைமுறைப்படுத்த கூடாது. அதனுடைய விளக்கத்தை சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன சொன்னாலும் நம்பிட்டு போனோம். அதுக்கு பேர் ஆயாத்தே முத்தஷாபிஹா. ஆயாத்தே முத்தஷாபிஹானா என்ன? நம்மளால அதனுடைய உள்ரங்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. தலையாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதற்கு நம்ம சொந்த கருத்துக்களை விளக்கங்களை சொல்லக்கூடாது. அப்படியும் குர்ஆனில் வசனம் இருக்கிறது. என்னங்க, ஃபைனமா துவல்லு ஃபதம்மா வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கால் இருக்கிறது என்றெல்லாம் வருகிறது. அது குர்ஆனிலே வருகிறது. நபி சொன்னார்கள், நரகம் வேண்டும் வேண்டும் என்று கேட்கும் அல்லாஹ் அடைவான் என்று வருகிறது. இதெல்லாம் ஆயாத்தே முத்தஷாபிஹா. இதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும், அமல் செய்யக்கூடாது. ஆனால் குர்ஆனிலே ஆயாத்தே முஹக்கமா என்று 2வது வகை. ஆயாத்தே முஹக்கமா என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். அந்த ஆயாத்தே முஹக்கமா குர்ஆன்ல எல்லா சூறாக்களிலும் முத்தஷாபிஹா இருக்கும், முஹக்கமா இருக்கும். முத்தஷாபிஹா இருக்கும், முஹக்கமா இருக்கும். நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள், சூரத்துல் மாயிதா மற்றும் விதிவிலக்கு அதில் முத்தஷாபிஹா கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஆயாத்தே முஹக்கமா. அப்படி என்றால் நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். அதை நாம் என்ன, இதுக்கு என்ன விளக்கம் இருக்கும் என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதை அப்படியே செயல்படுத்த வேண்டியதான். எவ்வளவு வசனம் இருக்குது ஆயாத்தே முஹக்கமா. இன்னைக்கு பள்ளிவாசல்ல ஒரு நாளைக்கு 5 வேளை வாங்க சொல்லப்படுது. பாங்கு எங்க இருந்து வந்துச்சு? குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்து தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது. அந்த ஆயத் சூரத்துல் மாயிதாவில் இருக்கிறது. பாத்தீங்களா? எத்தனையோ விஷயத்தை நபி முறைப்படுத்தினார்கள். இன்னைக்கு சஹாபாக்களை
கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். போய் கேட்டு பாருங்க, சஹாபாக்கள் எங்களுக்கு வழிகாட்டி கிடையாது, ஆதாரம் கிடையாது. அப்படியா? பாங்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? 19 சஹாபாக்கள் கனவில் பார்த்தார்கள் பாங்குடைய வார்த்தைகளை. வந்து சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் பின் அபி தரபா, யா ரசூலுல்லாஹ், நான் கனவில் பார்த்தேன், யாரோ ஒரு மலக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறார், அந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு நபி சொன்னாங்க. ஆமாப்பா, இதுதான் பாங்குடைய வாங்க. நபி அவர்கள் வாங்கை அந்த வார்த்தையை அப்துல்லாஹ் இப்னு ஸைத் பின் அபி தரபா சொல்லி தருகிறார்கள். பிலாலை அபிஷேகி பிலால் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். 19 சஹாபாக்கள் ஓடி வந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ஓடி வந்தார்கள். பல சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இதே வார்த்தைகளை தூக்கத்திலே கனவிலே நாங்கள் பார்த்தோம் என்றார்கள். வாங்கை அல்லாஹ் நபிக்கு சொல்லி தரவில்லை, சஹாபாக்களுக்கு கனவில் சொன்னான். அவர்கள் சொன்னது கியாமத் வரை நபியுடைய தோழர்கள் கனவில் பார்த்தது வணக்கமாக தீனாக இன்று வரை இருக்கிறது என்று சொன்னார். அவர்கள் நடைமுறைப்படுத்துறதுங்க தராவி 20 ரக்காத்து, அவங்க செஞ்சதுங்க கனவுல பார்த்தது கிடையாது. கனவில் பார்த்ததே பாங்காக இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன்ல பாங்கு சொல்லணும் என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு ஆயத்து தான் இருக்கிறது. அது கூட இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மாஇதாவிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், வஇதா நாதைக்கும் இல ஸலாத், நீங்கள் தொழுகைக்கு போகின்றீர்கள் என்று சொன்னார், நீங்கள் பாங்கு சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் பாங்கு சொன்னால் முஸ்லிம்கள் ஓடி வருவார்கள். இத்தகதுஹா ஹுசுவன் வ லஹிபா, மாற்றார்கள் யூதர்கள் நஸாராக்கள் அதை கிண்டல் செய்வார்கள் என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தை தவிர பாங்கு சொல்வதற்கு வேற எந்த ஆயத்தும் கிடையாது என்று தஃப்சீர் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லித் தருகிறார். எனவே சூரத்துல் மாயிதா ஓதி பாருங்க. ஒதுவுடைய வசனம், இன்னைக்கு ஒது எப்படிங்க செய்யணும் யாருக்கும் தெரியாது. ஒதுவுடைய ஆயத் சூரத்துல் மாயிதாவில் இருக்கிறது. எந்தெந்த உறுப்புகள் இன்னைக்கு எத்தனை பேர் தொழுக வருகின்றார்கள் அல்லது தொழுக வரல, அவங்க கிட்ட போய் ஒதுவுடைய ஃபர்லுகள் என்னன்னு கேட்டு பாருங்க. கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் சூரத்துல் மாயிதாவை ஓதி பாருங்க. ஆயத்துல் ஒது என்று சொல்லி அல்லாஹ் ஒதுவுடைய ஃபர்ல் என்ன வரிசையாக சொல்லிவிடுகிறான். ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்கள் முகங்களை கழுவுங்கள், வைதியக்கும் கைகளை கழுவுங்கள், வம்ஸஹு பிருஊசிக்கும் தலையை கழுவுங்கள், வாரஜிலிக்கும் காலை நீங்கள் கழுவுங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஒழுவுடைய கடமைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத் இறங்கின பிறகு சொன்னாங்க, நாளை மறுமையில் உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தங்கத்தினால் மின்ன யாராவது ஆசைப்படுகிறீர்களா? ஒரு ஆண் தங்கம் போடக்கூடாது, ஒரு ஆண் தங்கத்திலே அலங்கரிக்க கூடாது, பெண்களுக்கு தான் அலங்காரம். ஆனால் நீங்கள் மறுமையிலே மின்ன ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் அடிக்கடி ஒது செய்து கொள்ளுங்கள். ஒது என்றார்கள். ஒதுவுடைய தண்ணீருக்கெல்லாம் ஒரு மூமினுக்கு படுமோ அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமையில் தங்கமாக மின்னும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒது இருக்குதோ இல்லையேங்க, ஒது செஞ்சுக்கிறேன். சில பேர் கேட்பாங்க, என்னங்க ஒது நான் குழுவா போறேன், குர்ஆன் ஓதவா போறேன், ஒது செய்யறதுக்கு கேட்கிறாங்க. ஒது செய்வதற்கு எந்த வணக்கமும் செய்ய தேவையில்லை. ஏன்னா ஒதுவே ஒரு வணக்கம் தான். நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. ஒது செஞ்சு சும்மா உட்கார்ந்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒது செய்து ஒருவர் ஒது இருக்கிறது ஒது செய்தார் என்றால் 10 நன்மைகள் கூடுதலாக அவருக்கு கிடைத்துவிடும். அவர் அடுத்து செய்கிற எல்லா வணக்கத்திலும் 10 எக்ஸ்ட்ராவாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். ஒதுவை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரத்துல் மாயிதா நமக்கு இந்த செய்தியை சொல்லித் தருகிறது. ஆனாலும் சூரத்துல் மாயிதாவிலே அந்த 3வது வசனம் இறங்குகிறது. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும். செய்தனா எல்லாரும் சிரிக்கின்றார்கள். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அழுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, மா யுபகீக யா உமர், உமரே ஏன் அழுகின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அது காணி, ஆமா யா ரசூலுல்லாஹ், இந்த ஆயத் என்னை அழ வைத்து விட்டது. ஏன்? என்ன குன்னா ஃபீ சியானத்தி மின் தீனினா, அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொன்னால் முழுமை எப்பொழுது ஆகும் என்று சொன்னால் குறைவு வந்த பிறகுதான் முழுமை ஏற்படும். 50 இருந்தால் தான் 60, 60 இருந்தால் தான் 70. எனவே அல்லாஹ் முழுமை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு காலத்தில் 50ஆக இருந்தது, 60ஆக இருந்தது. நாங்கள் தீனிலே குறைவாக இருந்தோம், கூடுதலாக இருந்தது, திரும்பவும் குறையும் கூடும் என்பதைத்தான் இந்த வசனம் காட்டுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், தீன் கூடும் குறையும். அல் ஈமான் யஸீது வ யன்குஸு, ஈமான் ஒரு லெவல்ல இருக்காது, கூடவும் செய்யும் குறையும் செய்யும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ஆயத், இந்த சூரா இறங்கி 81 நாள் நபி அவர்கள் துன்யாவில் வாழ்ந்தார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் ஏறத்தாழ ஹிஜ்ரி பிறை 11 நபி அவர்கள் துன்யாவுக்கு போனார்கள் என்று சொன்னால் நான் ஒரே ஒரு செய்தியை, ஒதுவுடைய ஆயத் சூரத்துல் மாயிதாவில் இருக்கிறது. பாருங்க, நாம் எத்தனையோ விஷயங்களை கடைபிடிக்கிறது இல்லை. ஒதுவுடைய ஆயத்து சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரே ஒரு சுன்னத்தை இதிலிருந்து கடைபிடிங்க. என்னங்க, நபிக்கு தினமும் வருகின்ற வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தினமே ஒரு தடவை 2-3 தடவை பார்த்து விடுவார்கள் பெருமானார். நாள் கடந்து விட்டது, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு, 2 வாரம் கடந்து விட்டது, ஜிப்ரீலை காணவில்லை, ஜிப்ரீல் வரவில்லை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டாங்க ஜிப்ரீல் கிட்ட, மா ஹஸ்புக மா ஹபஸக யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே ஒரு நாளைக்கு 2 தடவை வந்துரும் 3 தடவை வந்துரும், வாரம் கடந்து விட்டது ஏன் வரவில்லை என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து சொன்னாரு, பாருங்க நபி இடத்தில் வரவில்லை, நாம் யாருங்க, நம்முடைய இடத்துல மலக்குமார்கள் வந்து விடுவார்களா, நம்ம வீட்டுல நாய்களை வளர்க்கின்றோம், எத்தனை வீடுகள்ல இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மாயிதாவிலே நாய்களை உங்கள் வீடுகளில் வைக்காதீர்கள், மலக்குமார்கள் வரமாட்டார்கள், ரஹ்மத்துடைய மலக்கு வரமாட்டார்கள். ஒருவர் நாயை வளர்த்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையில் இருந்து ஒரு உஹது மலை அளவு நன்மை குறைந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வகையான நாயை தான் வளர்ப்பதற்கு சூரத்துல் மாயிதா அனுமதி கொடுக்கிறது. ஒன்று பாதுகாப்புக்கு, ஒன்று வேட்டையாடுவதற்கு. இன்னைக்கு கண்காணிப்பு கேமரா வந்துச்சு, வாட்ச்மேன் வந்து விட்டார்கள், எனவே இதற்காக தேவையில்லை. அன்னைக்கு வாட்ச்மேன் கிடையாது, சிசிடிவி கேமரா கிடையாது, நாயை வைத்து தான் கண்காணிப்பார்கள். எனவே அன்னைக்கு அனுமதி இருந்துச்சு, வேட்டையாடுவதற்கு அனுமதி இருந்துச்சு. இன்னைக்கு என்னங்க வேட்டையாட தேவை இருக்கிறது, வீட்டை கண்காணிப்பதற்கு கேமராக்கள் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், நாயுடைய தேவை கிடையாது. வளர்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் உங்களுடைய நன்மையில் இருந்து ஒவ்வொரு உஹது மலை அளவு நன்மை குறையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மாயிதாவிலே இப்போ ஏன் வரவில்லை என்று கேட்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் சொல்றா, நான் ஏன் தெரியுமா வரல, கைஃப ஆதியகும், எப்படி நான் உங்களிடத்தில் வருவேன், வ அன்தும் லா தகுஸ்ஸூன அஃபாரகும். பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நாள் கடந்து நகம் வெட்டாமல் இருந்து விட்டீர்கள். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட நாளுக்குள், ஒரு வாரத்துக்குள் நகத்தை வெட்ட வேண்டும். நீங்கள் நகம் வெட்டாமல் 2-3 நாட்கள் கடந்து விட்டது, உங்கள் நகங்கள் நீண்டு விட்டது, அதனால் நான் வரவில்லை என்றார்கள். ஷவாரிக்கும், உங்கள் மீசைகளை வெட்ட வேண்டும், நீங்கள் மீசையை வெட்டவில்லை, அதனால் நான் வரவில்லை. பராஜிமக்கும், உங்களுடைய மறைவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடிகளையும் நீங்கள் நீக்க வேண்டும், நீங்கள் நீக்கவில்லை, அதனால் நான் வரவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டு சூரத்துல் மாயிதாவில் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தில் ஒது என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் எதையெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற வசனத்தை பெருமானார் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாம் நகத்தை வெட்டி மீசையை வெட்டி நாம் சுத்தபத்தமாக மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் நீக்கினால்தான் மடக்கே வருவார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை இன்று ஓதப்பட்ட சூரா ரொம்பவும் நீண்ட விஷயங்கள். அதனால கடைசியா சொன்னாங்க, நீங்கள் மிஸ்வாக் கூட செய்யாமல் இருந்திருக்கிறீர்களே, ஒரு மிஸ்வாக்குடைய நன்மை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்வாக்கோடு 2 ரக்காத் தொழுவதும் மிஸ்வாக் இல்லாமல் 2 ரக்காத் தொழுவதும் 70 தொழுகைகளுக்கு வித்தியாசம் என்றார்கள் பெருமானார். ஒருத்தர் மிஸ்வாக் செஞ்சு தொழுகிறார் 2 ரக்காத்னால், மிஸ்வாக் இல்லாமல் 70 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரிஸ்குடைய வாசனை திறப்பதுதான் சூரத்துல் மாயிதாவுடைய வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொல்றாங்க, ரிஸ்க் வேணுமா, துஹதஹாரா, எப்பொழுதும் சுத்தபத்தமாக இருங்கள், வுதுவோடு இருங்கள், கடமையான குளிப்பு ஏற்பட்டு விட்டால் உடனே குளித்து விடுங்கள். யூசிஉ அலைக ரிஸ்க், ரிஸ்குடைய வாசல் உங்களுக்காக திறந்து இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துல் மாயிதாவிலே வரலாறையும் சொல்லித் தருகிறார். உலகத்தில் ஏற்பட்ட முதல் கொலை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை ஒருவரை கொலை செய்தார். நபியிடத்தில் அந்த கொலையை பற்றி கேட்கப்பட்டுச்சு. அந்த கொலை இன்னைக்கு தெரியுமா நடந்துச்சு? செவ்வாய்க்கிழமை. அதனால தான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில சில நல்ல காரியங்கள் நடைபெறுவது கிடையாது. யார சொல்லலாம், செவ்வாய்க்கிழமை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், அதுல ஏதாவது நல்ல காரியம் வைக்கலாமா? நபி அவர்கள் சொன்னார்கள், செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமைக்கு ஷரியத்தில் என்ன தெரியுமா பேரு? யௌமுத்தம், ரத்தத்தின் நாள். ரத்தத்தின் நாள். என்னங்க ரத்தம்? நம்முடைய தாயார் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் தடவை மாதவிடா என்று சொல்லுகின்ற ஒரு பெண்ணுக்கு மாதம் ஏற்படுகின்ற அந்த பீரியட் டைம் என்பது முதல் தடவை ஏற்பட்ட நாள் செவ்வாய்க்கிழமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகதல இப்னு அகாஹு, அதே போன்று தான் இப்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தன் சகோதரரை கொலை செய்ததும் செவ்வாய்க்கிழமை தான். எனவே செவ்வாய்க்கிழமை ரத்தத்தின் நாள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது போன்ற பலதரப்பட்ட செய்திகள் சூரத்துல் மாயிதால ஓதி பாருங்க. அல்லாஹ் பலதரப்பட்ட சட்டங்கள், சத்தியத்தை முடித்து விட்டால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு பேச்சுக்கு பேச்சு சத்தியம். எத்தனோ பேர் சத்தியம் செய்கின்றார், சும்மா சாதாரண விஷயம் தான். ஒரு 10 ரூபாய் மேட்டரா இருக்கும், அதுக்கு அல்லாஹ் மேல் சத்தியமா, குர்ஆன் மேல் சத்தியமா? குர்ஆன் மேல் சத்தியம் விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது குர்ஆன் மேல் சத்தியம் விட்டு விட்டால், குர்ஆன் மேல் சத்தியம் விட்டு விட்டால், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கு பகரமாக அவர் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். 6666 ஆயத்து இருக்கிறது, அதை மறுத்தவர் ஆகி விடுகிறார். அதன் பேர் ஒருத்தர் சத்தியம் செஞ்சிட்டார்,
தேவையில்லாமல் 6666 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் தேவையில்லாமல் குர்ஆன் மேல் சத்தியமாக சொல்லாதீர்கள். ஒருவர் சத்தியம் செய்துவிட்டால் அதற்கு பரிகாரம் என்ன? சூரத்துல் மாயிதாவிலே ஓதிப்பார்கள். அல்லாஹ் 3 வகையான சத்தியத்தின் பரிகாரத்தை கஃபாராவை சொல்லித் தருகின்றான். எனவே சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நேற்று நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வாழ்ந்த ஒரு நபி தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல 7 இடங்கள்ல ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி தருகிறான். எவ்வளவு சிறந்த பேருங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, என் சகோதரர் ஹூத் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை, அவருடைய கபர் எனக்கு தெரிந்தால் நான் அவரை போய் ஷியாரத் செய்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு இந்த நபி பேர் எவ்வளவு பெரிய பெற்றார். அல்லாஹ் இந்த நபி பேர்லயே ஒரு சூராவை சூரத்துல் ஹூத் என்று இறக்கி விட்டான். எனவே அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துல எவ்வளவு நபிமார்கள் காபாவை ஹஜ் செய்தார்கள். உலகத்தில் எந்த நபியும் காபாவை ஹஜ் செய்யாமல் இல்லை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு நபிமார்கள் மட்டும்தான் ஹஜ்ஜே போகவில்லை. ஏன் ஹஜ் போகவில்லை? காபாவை இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் 2 பேர் மட்டும்தான் ஹஜ் செய்யவில்லை. பெருமானார் சொன்னார்கள், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் காபாவை கட்டினாங்க. அதற்கு பிறகு உள்ள எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஹஜ்ஜுக்கு போகவில்லை என்ற ஒரு செய்தியை பெருமானார் சொன்னார்கள். எனவே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது நபிமார்களை பற்றி பேசினாலும் ஃபர்ஸ்ட் தன்னை பற்றி பேசுவார்கள். சொல்வார்களாம், ரஹ்மத்துல்லாஹி அலைனா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முதலில் எனக்கு இறங்கட்டுமாக என்று சொல்லிவிட்டு அடுத்து யாருக்கு தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு இறங்குகின்ற ரஹ்மத் வாலா ஹூதி, ஹூத் நபியின் மீது இறங்கட்டுமாக, வாலா சாலிஹின், சாலிஹ் நபியின் மீது இறங்கட்டுமாக என்று நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார். அந்த நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதி என்ற சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள், ஜபாபிராக்கள். இந்த ஆதி என்பவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்து தான் வருகின்றார்கள். ஆனால் ரொம்பவும் மோசமானவர்கள், அடக்கி ஆளுகின்றவர்கள், காசு பணங்கள், செல்வாக்குகள், அல்லாஹ் உடலுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்திருந்தான். அவர்கள் ரொம்பவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு சிலை வணக்கமே கிடையாது. முதலில் சிலை வணக்கத்தை தொடங்கியவர்கள் தான் இந்த ஆதி என்ற சமூகம். இவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நபியாக ஹூத் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஹூதினர்கள், ஏன்னா இவர்களெல்லாம் அரபினர்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களின் அரபி பேசுகின்ற முதல் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அரபி நீங்க பேசுறாங்க, அரபியர்கள் அரபி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் அரபி யார் பேசுறா? சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலில் அரபி பேசியவர் என்று வருகிறது. எனவே 10 கபீலாக்கள் அரபி பேசுகின்றவர்கள், அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் சையதுனா ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அவர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்தார்கள்? அஹ்காப் என்னும் பெரும் மலைகள் எல்லாம் உடைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகில் வந்த எல்லா நபிமார்களும் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிட்டு நபி சொன்னார்கள். 10 நபிமார்கள் பனி இஸ்ரவேலர்கள் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் நாம் நபிமார்களை பற்றி பேசுகிறோம்? நபிமார்களுடைய அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பிரியங்கள், ஈமான்கள் நமக்கு அதிகரித்தால் அல்லாஹ் மேல், ரசூல் மேல், நாம் அவனுடைய எல்லா வஸ்துக்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். எனவே நபி சொன்னாங்க, உலகில் வந்த எல்லா நபிமார்களும் பனி இஸ்ரவேலர்கள் தான். 10 நபிமார்கள் பனி இஸ்ரவேலர்கள் கிடையாது என்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் பனி இஸ்ரவேலர் நபி கிடையாது. இந்த 10 பேரும் பனி இஸ்ரவேலர்கள் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு நபி சொன்னாங்க, உலகில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் 2 பெயர்களை கொடுத்தான். உலகில் வந்த எல்லா நபிக்கும் 2 பேர் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் 2 பேர் கிடையாது. ஈசாவுக்கு ஈசா என்று தான் பேர், யாக்கூபுக்கு யாக்கூப் என்று தான் பேர். மற்ற எல்லா நபிமாருக்கும் 2 பேர் இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எனவே அரபி பாஷையில் முதலில் இந்த உலகில் பேசியது சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் 150 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஷதருல் மௌத் என்று சொல்லுகின்ற யமன்ல ஒரு பகுதியில் தான் அவர்கள் மரணித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, நீ எங்க இருந்துப்பா வந்தன்னு கேட்டாங்க. ஷதருல் மௌத் என்ற ஊர்ல இருந்து வந்தேன்னாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஷதருல் மௌத்ல இருந்தா வர அந்த இடத்துல ஒரு இடத்துல சிவப்பு மணல் இருக்கிறதா, குமியல் இருக்கிறதான்னு கேட்டாங்க. அங்க நீ போயிருக்கிறியான்னு கேட்டாங்க. இந்த ஓரத்துல இந்த இடத்துல இருக்குன்னு கேட்கிறாங்க.
கேட்கிறாங்க. எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்போ பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு, எதற்காக நீங்கள் இதெல்லாம் கேட்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை அங்கே தான் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கின்றார்கள். கபர் ஃபீஹி கபர் ஹூத், அங்கே தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது. ஹதர மௌத் என்று சொன்னால் என்ன? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பயணம் செஞ்சு வந்துட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் ரூஹை வாங்கி கொண்டான். அந்த இடத்துக்கு பேரு ஹதர மௌத். ஹதர மௌத்னா என்னங்க? ஒரு நபி மரணித்த இடம், ஒரு நபியுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்ட இடம் என்று ஆகிவிட்டது. ஒரு நபியுடைய ரூஹ் வாங்கப்பட்ட இடம் இன்றும் ஹதர மௌத் என்ற பெயரில் இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை காற்றை கொண்டு அழித்தான், மேகத்தை கொண்டு அழித்தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் காற்று வேகமா வீசிச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துஆ கேட்பார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. காற்று வந்து கூடையும் சேர்ந்து கொஞ்சோண்டு மழை வந்து விட்டால் நபி சந்தோஷப்படுவார்களாம். முகமெல்லாம் வெறும் வேகம் வந்தால் முகம் மாறிவிடும் நபிக்கு. காற்றோடு சேர்ந்து மழை வந்து விட்டால் நபி சந்தோஷப்படுவார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வெறும் மேகம் வந்தால் நீங்கள் முகம் மாறிவிடுகிறீர்கள், மழை வந்தால் சந்தோஷப்படுகிறீர்களே? ஆமாம், இதே மேகத்தை கொண்டு தான் அல்லாஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஆரை அழித்தான். ஆனால் மழை வந்து விட்டால் மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. அதை கொண்டு அல்லாஹ் எந்த சமூகத்தையும் அழிக்க மாட்டான் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதெல்லாம் நாம் இங்கே நினைவு கூற வேண்டியது. எனவே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 7 இடங்களில் அவருடைய பேரிலே ஒரு சூரா ஆக்கிட்டான். எப்பொழுது இந்த ஹூத் என்ற சூரா இறக்கப்பட்டதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போனார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய வயதும் என் வயது தான், என் முடிகள் எல்லாம் நரைக்கவில்லை யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முடிகள் நரைத்து விட்டது. எனக்கும் உங்களுக்கு மத்தியில் சில மாதங்கள் தான் வித்தியாசம், ஆனால் உங்கள் முடிகள் எல்லாம் நரைத்து போய்விட்டது. என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, எப்படி என் முடி நரைக்காமல் இருக்கும்? ஷையபத்னி ஹூதுன் வல் வாகியா வல் முர்ஸலா. இந்த சூரா ஹூத் என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது. அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்ததை எல்லாம் பற்றி சொல்லுகின்றானே, இதை கேட்ட பிறகுமா நாம் பயத்திலே முடி நரைக்காமல் இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட சூராக்கள் வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா பலதரப்பட்ட செய்திகள். எனவே போய் அந்த சூறாவை போய் பாருங்க. நல்லா நீண்ட விஷயங்கள். எதை சாப்பிட வேண்டும், 10 வஸ்துக்களை இன்று ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று ஒவ்வொரு பிராணி எடுத்தாலும் அதுல 10 பொருட்கள் இருக்கிறது. இதை சாப்பிடக்கூடாது. பித்தப்பை என்று இருக்கிறது, உணவு குழாய் என்று இருக்கிறது, மறைவிடம் என்று இருக்கிறது, இதுவெல்லாம் சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் என்று நீண்ட விஷயங்கள் சூரத்துல் மாயிதாவில் நீங்கள் போய் பார்த்தால் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்ற பட்டியல், திருடினால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற சட்டங்கள் போன்று 18 சட்டங்கள் அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில் தான் நீண்ட செய்திகளை சொல்லுகின்றார். இன்னும் சொல்ல போனால் இன்று யார் யார் கூட நாம் பழகிக் கொள்கிறோம், யாரோடு பழக வேண்டும், யாரோடு வியாபாரம் செய்ய வேண்டும், யாரோடு வியாபாரம் செய்யக்கூடாது போன்ற ஆயத்துக்கள் எல்லாம் சூரத்துல் மாயிதாவில் போய் பாருங்க. யாரோடு பழக வேண்டும், இன்னைக்கு நம்ம பிசினஸ்க்காக இவரும் நமக்கு ஃப்ரெண்டு, அவரோட நமக்கு ஃப்ரெண்டு, அவரோட பேசிக்கிறோம், இவரோட பேசிக்கிறோம், எல்லாரோடும் பழகி கொள்கிறோம். சூரத்துல் மாயிதாவில் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட விஷயங்களை சொல்லித் தருகிறார். எனவே சூரத்துல் மாயிதாவிலே எதுவெல்லாம் ஹலாலோ அது ஹலால் தான், எதுவெல்லாம் அதிலே ஹராமோ அது ஹராமாக இருக்கிறது என்ற செய்திகளும் அல்லாஹ் தஆலா எந்த சமூகத்தையும் அழிக்காத அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகம் மாயிதா இறக்கப்பட்ட சமூகத்தை நான் அழித்தேன் என்று சொல்லுகிறார். காரணம் அதிலே பல நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். நயவஞ்சகருக்கு உண்டான தண்டனை நரகத்தை அடித்தட்டு இருப்பார்கள். காரணம் அவர்கள் வெளிரங்கத்திலே முஸ்லிம்களாக உள்ரங்கத்திலே இஸ்லாத்திற்கு மாற்றமானவர்களாக இருப்பார்கள் என்ற நீண்ட செய்தியை அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவிலே சொல்லித் தருகின்றார். எனவே ரிஸ்குடைய வாசல் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் மாயிதாவை விட சிறந்த ஒரு சூரா எதுவும் கிடையாது. நம்மால் அந்த சூறாக்கள் முழுக்க ஓத முடியாவிட்டாலும் கூட சூரத்துல் மாயிதாவின் மாயிதான் ஒரே இடத்தில் தான் அந்த பேர் வருகிற அதிகமாக 112வது ஆயத்தில் நினைக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை நாம் ஓதிக்கொள்கின்ற பொழுது அல்லாஹ் ரிஸ்குடைய வாசலை நமக்கு திறந்து தருகின்றான். எனவே பல வசனங்கள் அல்லாஹ் இங்கு ஓதப்பட்ட சூரத்துல் மாயிதாவிலே சத்தியங்கள் சம்பந்தமாக, சாட்சிகள் சம்பந்தமாக, பொய் சத்தியங்கள் சம்பந்தமாக பல செய்திகளை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். சாராயம் ஹராமாக்கப்பட்டதும் சூரத்துல் மாயிதாவில் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப திரும்ப துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. இன்னும் சாராயம் சம்பந்தமாக தெளிவான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் நீ எங்களுக்கு ஆயத்தை இறக்கி ஏன் தொழுகையை தடுத்து விட்டாய், அதிகமாக குடிக்காதே என்று சொல்லிவிட்டாய், ஆனால் குடிக்காதே என்று வரவில்லை. சூரத்துல் மாயிதாவில் தான் முழுமையாக சாராயம் ஹராமாக்கப்பட்ட வசனங்கள், சூதாட்டங்கள், எதுவெல்லாம் கேலி விளையாட்டுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கப்பட்டது.
இந்த சூரத்துல் மாயிதாவை கொண்டுதான். எனவே அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமூகத்தை அளிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் சூரத்துல் மாயிதாவில் சொல்லி தருகிறான். சூரா மாயிதாவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்குகின்ற பொழுது நபி ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தார்கள். ஒட்டகம் எல்லாம் கீழே படுத்து விட்டது, அதன் எலும்புகள் எல்லாம் முடிவதற்கு நெருங்கிவிட்டது. காரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் அதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை காட்டுகின்ற வசனமாக இருந்துச்சு. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சூறாவை ஓதுவதை கொண்டு அல்லாஹ் நமக்கு கெடுதலையும் நாம் அவருடைய ரிஸ்கிலே விசாலத்தையும் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும். குறிப்பாக ஹலால் ஹராம் பேணுகின்ற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பாக வுதுவுடைய சட்டங்கள், மோசாவுடைய சட்டங்கள், தயமுடைய சட்டங்கள் பார்த்தீங்களா? இன்னைக்கு கடுமையான குளிராக இருக்குது, சில பேருக்கு கேன்சர் இருக்கிறது, அல்லாஹ்வே அனுமதி கொடுக்கிறான். உங்களுக்கு கேன்சர் இருக்கிறதா, உடல்நிலை சரியில்லையா, நீங்கள் தண்ணீரை கொண்டு தான் உரு செய்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள். தயமும் செய்து விட்டால் நன்மை குறைஞ்சிருமா நினைக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸஈது தய்யிப், ஒரு மனிதன் தயமும் செய்து தொழுக வந்தாலும் காரணத்திற்காக வுதுஉல் முஸ்லிமி, அது வுதுவுக்கு நிகராகத்தான் இருக்கிறது. வஇல்லம் யஜிதுமா 10 சனீன், ஒரு மனுஷனுக்கு 10 வருஷம் தண்ணீர் கிடைக்கல அல்லது 10 வருஷமாக அவர் உடல்நிலை சரியாகவில்லை என்றால் அவர் தயமம் செய்து கொண்டால் வுதுவுடைய நன்மை தான் அல்லாஹ் தயமத்துக்கு தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற பலதரப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ஓதப்பட்ட சூரத்துல் மாயிதாவிலே சொல்லி தருகிறார். அல்லாஹ் இந்த சூறாவுடைய பரக்கத்தை கொண்டு நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மைகள் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து ஹலாலான உணவை சம்பாதிக்கக்கூடிய சாப்பிடுகின்ற ரிஸ்குடைய விசாலத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொண்டு நம் சமூகத்திற்கும் சொந்த பந்தங்களுக்கும் யார் சொல்லலாம் எங்களுக்கு காசு கிடைத்து எங்களுக்கு போதுமாகிவிட்டால் நான் யாருக்கு கொடுப்பது என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் குடும்பத்தின் தகுதியானவருக்கு, உன்னுடைய குடும்பத்தில் இரத்த பந்தங்களில் யார் தேவையுடையவர்களோ அவருக்கு கொடுங்கள். அதற்கு போக மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் நபி அவர்கள். அது போன்று நமக்கு போக சமூகத்திற்கும் தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வாக்கியத்தை ரமலானுடைய இந்த மாதத்தில் குர்ஆனை கொண்டு ஓதுவதை கொண்டும் கேட்பதை கொண்டும் அல்லாஹ் தஆலா கிடைக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.